ஏன் என்னாச்சு? எதுக்காக அப்படி நடந்தது? நான் என்ன சொல்றது, அகிலாண்டேஸ்வரியை போக விடாம தடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அவளை காப்பாத்துறதுக்கு அவ இடத்துல ஆதி கிளம்பி போயிட்டான். அந்த ஆதி கூட வர்றது நமக்கு பெரிய தலைவலியா இருக்குல்ல. எத்தனை பேரை அனுப்பி வச்சாலும் சலிக்காம தட்டி தூக்கிட்டே இருக்கான். ஆதி இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயிக்கவே முடியாதுல்ல. அந்த அகிலாண்டேஸ்வரிய தடுத்து நிறுத்தின மாதிரி இந்த ஆதியையும் வரவிடாம தடுத்து நிறுத்தி இருக்கணும். நந்தினி, அது ரொம்ப கஷ்டம். அகிலாவையே கார்ல ஏறும்போது கடைசி நேரத்துல தான் தடுத்து நிறுத்த முடிஞ்சது. இங்க பாரு, இப்ப என் மாம்சுக்கு சின்னதா ஒரு எறும்பு கிடைச்சா கூட அகிலா அப்படி துடிச்சு போயிடுவா. அந்த வீக்னஸோட விளையாடிதான் நான் அவளை இப்ப வீட்டுல புடிச்சு வச்சிருக்கேன். ஆதி இதுக்குள்ள வந்தது அவுட் ஆஃப் சிலபஸ். அதுல என்னால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீதான் பாத்துக்கணும். சரி, நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். நந்தினி மேடம், பரவாயில்ல சாமி, எடுத்து பேசுங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். டிராவல்ல சிக்னல் கிடைக்காது. சாமி, முக்கியமான ஃபோன் காலா இருக்க போகுது, அட்டன் பண்ணி பேசுங்க. பேசுறேங்க ஐயா. பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வந்துட்டு இருக்கேங்க ஐயா. சிக்னல் கிடைக்கல, அதுதான். ஐயாவா? என்ன பக்கத்துல ஆதி அருணும் இருக்காங்களா? ஆமாங்க ஐயா, அம்மா வரலைங்க ஐயா. அதனால ஆதி ஐயாவும் அருண் ஐயாவும் கூட வர்றாங்க. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். பிளான்ல எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்னென்ன செய்யணும்னு நான் போன்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கேத்த மாதிரி செய், சரியா? சரிங்க ஐயா. வச்சிடுறேன். யார் சாமி போன்ல? கோயில்ல இருந்து பேசுனாங்க ஐயா. என்ன சாமி, என்னையும் ஐயான்னு கூப்பிடுறீங்க? என்னாச்சு ப்ரோ? சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிற பார்வதி போன் ஆன் ஆயிருக்கிறதா மெசேஜ் வந்துருக்கு. இமிடியேட்டா கால் பண்ணு ப்ரோ. லாங் ரிங் போய் கட் ஆகுது. போன் அட்டெண்ட் பண்ண மாட்டாளே. ஆதி கால் பண்றான். சொல்லாதி. பிரபு, என் வைஃப் பார்வதியோட நம்பர் சுவிட்ச் ஆன் இருக்கு. அது எந்த ஏரியால இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே ஆதி, ஒரு 2 மினிட்ஸ்ல கால் பண்றேன். சீக்கிரம். தேங்க்யூ. இத்தனை நாள் ஆஃப்ல இருந்த செல்லு எப்படி ப்ரோ ஆன்ல இருக்கு? தெரியல அருண், பாப்போம். பிரபு தான் கால் பண்றான். பேசுங்க ப்ரோ. சொல்லு பிரபு. நீ கால் பண்ணும்போது தாம்பரத்துல இருந்தது, இப்போ பெருங்குளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகே பிரபு, நீ அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இரு. நான் திரும்ப உனக்கு கூப்பிடுறேன், சரியா? சரி ஆதி.
அண்ணி இப்ப எங்க இருக்காங்களா ப்ரோ? நான் கால் பண்ணும்போது சிக்னல் அப்போ தாம்பரத்துல இருந்திருக்கு. ஆனா இப்போ பெருங்குளத்தூரை நோக்கி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இப்ப நம்ம இப்போ தாம்பரத்துல இருந்து பல்லாவரம் தாண்டி அதுக்கு எதிர் திசையில போயிட்டு இருக்கோம் ப்ரோ. ப்ரோ இதுல யோசிக்க என்ன ப்ரோ இருக்கு? நீங்க இறங்கி போய் முதல்ல அண்ணியை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. மரகதலிங்கத்தை நான் பாத்துக்கிறேன். இல்ல அருண். ப்ரோ கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம். டிரைவர்ண்ணா சார்? இன்னும் கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்கு? இதோ 10-15 நிமிஷம் தான். கேட்டியா ப்ரோ? இன்னும் 10-15 நிமிஷத்துல போயிடலாமா? டிரைவர்ண்ணா முதல்ல வண்டியை லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. சரிங்க சார். இல்ல அருண், மரகதலிங்கம் ரொம்ப முக்கியமானது. ப்ரோ அண்ணி நமக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோ. மரகதலிங்கத்தை பார்த்துக்கிட்டா நான் இருக்கேன்ல. அண்ணி என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இன்னும் 10 நிமிஷத்துல கோயில் வந்துரும் ப்ரோ. அதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன ப்ரோ யோசிக்கிற? நான் மட்டும் தனியா இல்ல, டிரைவர் அண்ணன் இருக்காரு, சிவாச்சாரியார் இருக்காங்க. அப்புறம் என்ன ப்ரோ? அண்ணே சார்? நீங்க முதல்ல வண்டி லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. ஓகே சார். ப்ரோ நான் பாத்துக்கிறேன் ப்ரோ, நீ முதல்ல கிளம்பு. இல்ல அருண், பாத்துக்குயா? பாத்துக்கிறேன் ப்ரோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. முதல்ல அண்ணியை போய் காப்பாத்து போ. சேஃபா கொண்டு போய் சேர்த்துறேன்ன. நீ எதை பத்தியும் யோசிக்காத ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. பாத்துக்குயா? நீ எதுக்கும் கவலைப்படாத. ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த ஆதி இறங்கி போயிட்டானா? ஆமாங்க ஐயா, நாங்க கோயிலை நெருங்கிட்டோம். சரி, நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா, அப்படியே பண்ணிடுறேங்க ஐயா. ம். பயப்படுற மாதிரி உடம்புக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சாப்பாட்டில் ரொம்ப காரம் சேர்த்துக்கூடாது. காரம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும், அப்புறம் மூச்சு திணறல் வரும். அது இவருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். ஆமா ஆமா, ஆபத்தாகும். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். சரிங்க டாக்டர். சரி வாங்க, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல கிலா, ரூம்லயே இருந்தா ஒரே ப்ரெஷரா இருக்கு. அதனாலதான் நான் ஹாலுக்கே வந்தேன். வணக்கம்மா. ம், என்ன இவங்க வந்திருக்காங்க? வாங்க வாங்க. அம்மா, வர வழியில காரு பஞ்சர், ஸ்டெப்னி எல்லாம் மாத்திட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்கம்மா. என்னது? மரகதலிங்கத்தை கொண்டு வாங்கம்மா, நம்ம கிளம்பலாம். கோவில இருந்து தானே வரீங்க? என்னன்னு தெரியலையே. கோயில்ல இருந்து தாம்மா வரோம். ஏன், எதுக்காக கேக்குறீங்க? இல்ல சாமி, கோவில்ல இருந்து 2 சிவாச்சாரியார்கள் வந்து மரகதலிங்கத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களே, நீங்க அனுப்புனதா தான் சொன்னாங்க. யாரா இருக்கும்? இந்நேரம் கோவிலுக்கே போய் சேர்ந்திருப்பாங்க. அவங்க இந்நேரம் கோயிலுக்கே போயிருப்பாங்களே. இருங்க, நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். நாட் ரீச்சபிளா? மகிழ்ச்சி. ஐயோ அம்மா,
அம்மா கால் பண்றாங்க. அம்மா, அருண் எங்க இருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டீங்கல்ல? லிங்கம் உங்ககிட்ட பத்திரமா இருக்குல்ல? சரி, ஏன் ஆதியோட போன் நாட் ரீச்சபிள்னு வருது? எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருக்கீங்க. அருண் ஏன் அழற? என்ன ஆச்சு? அழறானா? அருண் ப்ரோவோட போனுக்கு அண்ணியோட போன் ஆன் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்துச்சுமா. அதனால ப்ரோ அண்ணியை தேடி போயிட்டாருமா. அருண் லிங்கம் எங்க இருக்கு? லிங்கம் அவுட் ஆஃப் நெட்வொர்க்கா? லிங்கம் பத்திரமா இருக்கா இல்லையா? அம்மா, அது வந்து ப்ரோ அண்ணியை தேடி போன அந்த கேப்ல நான் லிங்கத்தை தொலைச்சிட்டோம்மா. நாங்க கார்ல போனப்ப என்ன நடந்ததுன்னா, டிரைவர், இன்னும் 10 நிமிஷத்துல பூஜை ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ள கோயிலுக்கு போயிருவீங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடா தான் போற சாமி. இதுக்கு மேல ஸ்பீடா போறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு கஷ்டம்னு சொல்லாதப்பா. எப்படியாவது 5 நிமிஷத்துக்குள்ள எங்களை கோயில்ல சேர்த்துரு. சரிங்க சாமி. என் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான நாள். சரியான நேரத்துக்குள்ள நான் மரகத லிங்கத்தை கொண்டு போய் ஒப்படைக்கலன்னா சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவேன். அப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மோட்சமே கிடைக்காது. கவலைப்படாதீங்க சாமி. சிவபெருமான் ரொம்ப சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாம கரெக்ட் டைமுக்கு போயிடலாம். கரெக்ட் தாங்கய்யா. ஐயோ கடவுளே, வலி தாங்க முடியலையே. உன்னுடைய இடத்துக்கு வர்ற வரைக்குமாது என்ன உயிரோட விட்டு வை கடவுளே. ஐயோ சாமி, என்னாச்சு சாமி? சாமி, 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 தண்ணி குடிங்க. குடிங்க சாமி, குடிங்க. என்னன்னு தெரியல தம்பி, மூச்சோட ரொம்ப சிரமமா இருக்கு. நெஞ்சு அடைக்குதுங்கய்யா. உயிரே போற மாதிரி இருக்கு. ஐயோ சாமி, உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல மரகத லிங்கத்தை கொண்டு போய் கோயில்ல ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. ஒரு உயிரை காப்பாத்துறது தான் புண்ணியமே. அதுக்கப்புறம் தான் அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம். ரொம்ப முடியலையே சாமி. டிரைவர், வண்டி முதல்ல ஹாஸ்பிட்டல் விடுங்க. சரிங்க சார். வேண்டாம் 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 வேண்டாம், நேரா கோயிலுக்கு போங்க. தெய்வ காரியம் தடப்படக்கூடாது. அண்ணா, இவர் பேச்சு கேட்காதீங்க. வர லெஃப்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க போங்க. ஓகே சார். ஐயா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாங்க ஐயா, கோயிலுக்கு போங்க ஐயா. என் உயிர் போறதா தான் அந்த கோயிலே போகட்டும். இங்க பாருங்க சாமி, உங்க உயிர் தான் முக்கியம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சீக்கிரமா போ தம்பி, சீக்கிரமா சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் போங்க, அந்த லெஃப்ட்ல. சரி சார், நான் போறேன் சார். கொஞ்சம் பொறுத்துக்குங்க சாமி. சாமி, நீங்க 2 பேரும் அவரை கைத்தாங்களா இருங்க. நான் போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வரேன். அண்ணா, சீக்கிரம் வாங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அக்கா என்னக்கா ஆச்சு? என்னாச்சு அகிலா? அகிலா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? எனக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே. மரகத லிங்கத்தை அருண் தொலைச்சிட்டானா? என்ன சாமி?
இப்படி சொல்றாங்க? ஐயோ பகவானே, என்ன பண்றது? போடு, இந்த வீடு நமக்கு ராசி. இதுக்கு நான் வந்து பெரியவங்க கிட்ட எப்படி பதில் சொல்லுவேன்? மரகதலிங்கங்க, இது இது நம்ம கிட்ட இருந்து ஐயோ, இல்ல இல்ல, கடவுளே கடவுளே. பிளான் போட்ட மாதிரியே அடிச்சிட்டா போல இருக்கு. நாம நழுவிடுவோம். என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. லிங்கத்தை காணோம்னு சொல்றாங்க, தொலைச்சிட்டேன்னு சொல்றான். ஐயோ கடவுளே. அப்பா, நீங்க காட்டி கொடுத்த பாதையில தானே நான் நடக்கிறேன். ஆதிக்கடவுர் பரம்பரையில யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அது கல்வெட்டுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க. நீ சொன்ன வார்த்தையை எப்பவுமே காப்பாத்தணும் அகிலான்னு தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க. நானும் அதை தானே செஞ்சேன். லிங்கத்தை அனுப்புறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நான் வாக்கு கொடுத்துட்டு அதை மீறினா எப்படி? எல்லாரும் சொன்னாங்க லிங்கத்தை அனுப்பாதேன்னு. ஆனா நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தினேன். அது தப்பா? இப்போ லிங்கத்தை காணோம். உங்க அகிலா தோத்துட்டாளா? என்ன நம்பி அந்த லிங்கத்தை கொடுத்தீங்களே, இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. தொடர்ச்சியா இப்படி ஏன் நடக்குது? எனக்கு மட்டும் எங்க இருக்கேன்? என்ன எதுக்காக இப்படி கட்டி போட்டிருக்காங்க? யாரு என்ன கடத்திருப்பாங்க? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அம்மாவை காப்பாத்துறதுக்காக நவகிரக தோஷம் பண்ற இந்த நேரத்திலேயே என்ன கடத்திட்டு வருவாங்க. யார் இதெல்லாம் பண்றது? யாரு? பிரதர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஓகே சார். பிரபு சொல்ல, நீ சொன்ன ஏரியாக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் எங்க போகணும்? சிக்னல் கொஞ்சம் எங்க காட்டுன்னு பார்த்து சொல்ல. கொஞ்சம் தூரம் ஃபார்வர்ட் போவாதி. சரி ஓகே. பிரதர் கொஞ்சம் முன்னாடி போங்களேன், நேரா. சரி சார். ரைட் சைடுல ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகுதான்னு பாரு. ஆமா, ரைட் சைடுல ஒரு கட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல தான் பார்வதியோட மொபைல் சிக்னல் காட்டிட்டு இருக்கு. ஃபாஸ்டா அந்த ஸ்ட்ரீட் போவாதி. பிரதர் கொஞ்சம் வேகமா போ. வெரி குட் ஆதி. இப்ப நீ இருக்கிற லொகேஷன்ல தான் பார்வதியோட மொபைல் சிக்னல் காட்டுது. உனக்கும் பார்வதிக்கும் இடையில ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. 100 மீட்டர்ஸ் தானா? பிரதர் கொஞ்சம் ஸ்லோ. முதல் 3 பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்க எனக்கு உதவி பண்ண மாதிரி மிச்சம் இருக்கிற பரிகாரத்தையும் முழுசா முடிக்க எனக்கு உதவி பண்ண தாயே. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு எனக்கு வழி காட்டு.
கட்டில வேற அவுக்க முடியல. கடவுளே, அங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியலையே. அம்மா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ. நான் இங்க இருந்தேன்னா பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் பண்ணலனா அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியாது. நான் தப்பிச்சு போக வழியை காட்டு. கடவுளே, எனக்கு தைரியத்தை கொடு, தன்னம்பிக்கையை கொடு. நான் இங்க இருந்து தப்பிக்கணும். இதுக்கு மேல என்ன சோதிக்காத. ஆதி ஆதி, நீ இருக்கிற இடத்த நோக்கிதான் அந்த சிக்னல் வருது.